ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 13th லெசன் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். அசலி சுந்தர்தா அப்படின்னா உண்மையான அழகு. பிரசன்னோம் கே உத்தர் அப்படின்னா கேள்வி பதில், கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? பாரக் சின்ஹா கஹாங் கடாத்தா அப்படின்னா கலைமான். பாரக் சின்ஹானா கலைமான். கலைமான் எங்கே நின்றிருந்தது அப்படின்னா கலைமான் குளத்தின் கரையில் நின்றிருந்தது அப்படின்னதுக்கு பாரங் சின்ஹா ஜலாசை கே கினாரே அப்படின்னா கரை, ஜலாசை கே கினாரே கடாத்தா அப்படின்னா கலைமான் குளத்தின் கரையில் நின்றிருந்தது. இப்போ ஜலாசை அப்படின்னா குளம், கரை அப்படின்னா கினாரே. நம்ம இதில் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம், வஜனில் பார்த்தோம் கினார் கினாரேன்னு. அப்போ சமுத்திரக்கே கினாரே அப்படின்னா கடற்கரை. இது ஜலாசைக்கே கினாரே அப்படின்னா குளத்தின் கரை. குளத்தின் கரையில் நின்றிருந்தது. கடானா நிற்கிறது. அதை நம்ம மேக்ஸ் அண்ட் மிஸ்ஸில் பார்க்கும்போது பார்த்துருப்போம், கடானா நிற்கிறதுன்னு. இப்போ பாரங் சின்ஹா ஜலாசைக்கே கினாரே கடாத்தா, கலைமான் குளத்தின் கரையில் நின்றிருந்தது. உஸ்னே பானி மேங் கியா தேக்கா, அது தண்ணீரில் என்ன பார்த்தது? அது தண்ணீரில் தன் நிழலை பார்த்தது. உஸ்னே பானி மேங் பர்சாயி தேக்கி அப்படின்னா பர்சாயினா நிழல், பானினா தண்ணி நிறையா பேருக்கு தெரியும். பானி மேங் அப்படின்னா தண்ணீரில் அப்படின்னு இல் வரும்போது பார்த்தா பானி மேங் அப்படின்னு. உஸ்னே பானி மேங் பர்சாயி தேக்கி, அது தண்ணீரில் தன் நிழலை பார்த்தது. உசே அப்பனே சீங் தேக்கர் கைசா லகா அப்படின்னா கைசானா இப்படி, அது தன் கொம்புகளை பார்த்தபோது அது எப்படி உணர்ந்தது? சீங்க்னா கொம்பு, அது அப்படின்னா தன், அது அப்படினே அப்படின்னா அப்படின்றத நம்ம அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ உசே அப்பனே சீங் தேக்கர் கைசா லகா, அது தன் கொம்புகளை பார்த்தபோது என்ன எப்படி உணர்ந்தது? அது தன் கொம்புகளை பார்த்தபோது அதற்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனுடைய கொம்புகள் அழகாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிட்டான். அப்போ உசே அப்பனே சீங் தேக்கர் அச்சா லகா அப்படின்னா அது பார்த்தவொன்னே பிடிச்சிருந்துச்சி, அச்சா நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. உஸ்கே சீங் சுந்தர் தேக்தே தே அப்படின்னா அதனுடைய கொம்புகள் அழகாக இருந்தன. அது தன் கொம்புகளை பார்த்தபோது அதற்கு பிடித்திருந்தது, அதனுடைய கொம்புகள் அழகாக இருந்தன. உசே அப்படி டாங்கோங் கைசி லகிங் அப்படின்னா டாங்கோங்னா கால்கள், அப்படி இப்போ பார்த்தோம்ல தன் கால்களை. இப்போ அப்படின்னு ஏன் வந்திருக்குன்னா கலைமான் கேர்ள், அதனால் அப்படின்னு வந்திருக்கு. அது தன் கால்களை எப்படி உணர்ந்தது? கால் எப்படி இருக்குன்னு உணர்ந்தது. இப்போ கொம்பு எப்படி இருக்குது, அழகாக இருந்துச்சு அப்படின்றது உணர்ந்துச்சு. இதை கால்களை எப்படி விரும்பியது அப்படின்னா உசே அப்படி டாங்கேங் பத்தி லகிங் அப்படின்னா அந்த கால்களை அசிங்கமாக பார்த்தது. பத்தின்னா அசிங்கம், அசிங்கமாக பார்த்தது. அது உசே அப்படின்னா தன்னுடைய, டாங்கோக்னா கால்களை, பத்தி லகிங் அப்படின்னா லகிங் அப்படின்னா உணர்ந்தது, பார்த்தது, அசிங்கமாக பார்த்தது. உன்கோ தேக்கர் வக் உதாஸ் ஹோகையா அப்படின்னா அதை பார்த்ததும், தன் கால்களை பார்த்ததும் அது ரொம்ப வருத்தம் அடைந்தது. உதாஸ் அப்படின்னா வருத்தம், உதாஸ் ஹோகையா அப்படின்னா ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. பாரங் சின்ஹா கே சுந்தர் சிங் கஹாங் பங்ஸ் கயேதே அப்படின்னா பங்ஸ் கயே அப்படின்னா அது மாட்டிக்கொண்டது, சிக்கி கொண்டதுன்னு அர்த்தம். அப்போ கஹாங்னா எங்கேன்னு தெரியும். பாரக் சிங்கே அப்படின்னா கலைமான், கே சுந்தர் அப்படின்னா அதோட அழகான, சீங்க் அப்படின்னா கொம்பு, அழகான சுந்தர் சீங்க் அப்படின்னா பாரங் சிங்கே கே சுந்தர் சீங்க் அப்படின்னா கலைமானின் அழகான கொம்புகள். கஹாங் பங்ஸ் கயேத்தே அப்படின்னா கஹாங்னா எங்கே, மாட்டிக்கொண்டதுன்னா பங் கயேத்தே மாட்டிக்கொண்டது. அந்த தேன் வர்றது அது பாஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அது தேன் வரும். இப்போ மாட்டிக்கொண்டது அப்படின்னு பாரங் சிங்கேனே சுந்தர் சிங் அப்படி கொஸ்டின்லேருந்து அப்படி எழுதிட்டு படேக்கி டகனியாங் அப்படின்னா அது ஒரு மரத்தோட கிளையில்
மாட்டிக்கொண்டது. கிளையில் அப்படின்னா டஹனியோங் மேங் அப்படின்னு கிளைகளில் மாட்டிக்கொண்டதுன்னா பங்ஸ் கயேத்தே அப்படி கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே. இப்போ எது தனியாக எழுதணும்னா படேக்கி டஹனியாங் அப்படின்னு தான் எழுதணும். இப்போ ஒரு மரத்தின் கிளைகளில் மாட்டிக்கொண்டது. பாக்னே கியா கியா புலி என்ன செய்தது? பாக் பாரன் சிங்கே பர் சப்டா அவுர் உசே மாட்டாளா அப்படின்னா இப்போ சப்டானா என்னதுன்னா பாய்ந்து வர்றது. அவுர் அண்டு பாய்ந்து வந்து அண்டு உசே அதை எதை கலைமான மாட்டாளா அப்படின்னா கொன்றது. இப்போ புலி கலைமானின் மீது பாய்ந்து அதனை கொன்றது. பாய்ந்து மற்றும் அந்த அவுர் இருக்குது மற்றும் நம்ம அதை மற்றும் தனி அப்படி கரெக்டாக ஒவ்வொரு வேர்டுக்காக எழுதணுன்னா எழுதலாம், இப்படியும் எழுதலாம். பாய்ந்து மற்றும் அதனை கொன்றது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது புலி கலைமானின் மீது பாய்ந்து அதனை கொன்றது. அதனைன்னா இங்கே மானு புலி பாக் பாரங் சிங்காப்பர் கலைமானின் மீது பாய்ந்து கலைமானை கொன்றது. இப்போ சஹி சப்தோங் ஸ்தான் பரியே அப்படின்னா பரினா நிரப்புறது. சரியான வார்த்தையை நிரப்புக. பானி மேங் அப்படி டேஸ் தேக் ரஹாத்தா அப்படின்னா டேஸ்னால் இங்கே என்ன போடணும் பர்சாயி அப்படின்னா அது நிழலை பார்த்தது. வக்குனா இப்போ கலைமான். பானி மேங் அப்படின்னா தண்ணீரில். அப்பனி தன். பர்சாயி அப்படின்னா நிழலை. தேக் ரஹாத்தா அப்படின்னா பார்த்து கொண்டு இருந்தது. ரஹா ரஹின்னு அதுக்கும் நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ரஹா அப்படின்னா பார்த்து கொண்டு இருந்தது. மேரே டேஸ் பகுத் சுந்தர் தேக்தே ஹைங் அப்படின்னா என் மேரேனா என் சீங்க் அப்படின்னா கொம்புகள் ஏற்கனவே பார்த்தோம். கொம்புகள். பகுத் அப்படின்னா மிகவும். சுந்தர் அப்படின்னா அழகாக. தேக்தே ஹைங் இருக்கின்றன பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது என் கொம்புகள்னு சொல்லி கொம்பை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. சீங்க்னா கொம்புகள். अपने टांके के देकर उसका मन उदास हो गया அப்படின்னா அது தன் அதாவது எல்லாமே இது வந்து கலைமான் தான். தன் வாக்கு அப்படின்னு வரும்போது கலைமான் தான் வருது. இப்போ அப்படி டாங்கேங் அப்படின்னா கால்களை பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ கால்கள் டாங்கோங் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டாங்கோங்கோ தேக்கர் கால்களை பார்த்தபோது உஸ்கா மன் உதாஸ் ஹோகையா அப்படின்னா உதாஸ்னா ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. மன வருத்தம் அடைந்தது. மண் உதாஸ் அப்படின்னா மன வருத்தம். உதாஸ்னா வருத்தம். மண் உதாஸ் ஹோகையா அப்படின்னா கால்களை பார்த்து ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிச்சு. ஏன்னா அது ஒல்லியாக இருக்குது அப்படின்னு. மெல்லிசாக இருக்குது, மெல்லியதாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படின்றத பார்த்து அது ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிச்சு. இப்போ கால்களை பார்க்கும்போது மன வருத்தம் அடைந்தது. டேஸ்னே பாக்னா சுருக்கையா அப்படின்னா எது வேகமாக ஓடுச்சு? அந்த குட்டி காலை வச்சுக்கிட்டு ஓடுச்சு. அழகாக இருந்த கொம்பு அதை கிளையில் மாட்டிக்கிடுச்சு, தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அசிங்கமாக இருக்கிற கால் தான் அதுக்கு ஓட ஆரம்பித்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ ஃபாரன் சிங்கேனே பாக்னா சுருக்கையா அப்படின்னா சுருக்கியா அப்படின்னா கலைமான் ஓட ஆரம்பித்தது அப்படின்னா ஆரம்பித்ததுக்கு சுருக்கியா அப்படின்னா ஓட ஆரம்பித்தது. சுருன்னா ஆரம்பிக்கிறது. இந்த கியானா வேலை செஞ்சது அந்த ஓடுறது. அப்போ சுருக்கியா கலைமான் ஓட ஆரம்பித்தது. பாக்னானா ஓடது. மைங் அப்படி பதலி டாங்கோங்கோ கைசாதாத்தா அப்படின்னா மைங் அப்படி பதலி டாங்கோங்கோ கோஸ்தாத்தா அப்படின்னா அது காலை பார்த்து என்ன எப்படி இருக்குன்னு பதலி அப்படின்னா அது என்ன இருந்துச்சு எப்படி இருக்குது கால் அப்படின்னா நான் மைங்னா நான் அப்படின்னா தன் பதலினா ஒல்லியான கால்களைனா டாங்கோங்கோ கோஸ்தாத்தா அப்படின்னா சபித்தது அப்படின்னு அர்த்தம். சபிக்கிறது வந்து கோஸ்தா. சபித்தது கோஸ்தாத்தா அப்படின்னா நான் என் கால்களை என் ஒல்லியான கால்களை சபித்தேன். சபிக்கிறது சபித்தது அது சபிக்குது சபித்தது. பதலினா ஒல்லியான, கோஸ்தானா சபிக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.